கம்மிங் எபிசோடுக்குரிய ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே மறக்காமல் லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. ப்ரோமோ வந்துட்டு செம்ம சூப்பராக இருக்குது. வச்சாம் பாரு உனக்கு ஆப்பு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. சரி வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சீனில் இந்த ரவுடி பையில பிடிச்சி போலீஸ் வந்துட்டு மிரட்டிட்டு இருக்காங்க. அப்போ அவங்ககிட்ட இருந்து கத்தி விழுகுது இல்லையா, ரெண்டு பேருமே வந்துட்டு ஷாக் ஆகிடுறாங்க. மீனாட்சிக்கா அள்ளு விட்டுருது. அட பாவமே, இன்னும் கொஞ்ச நேரம் அவங்ககிட்ட வம்பு வச்சுருந்தா ஒரே குத்தா குத்தி சொருகிருப்போல, அப்புறம் என்ன குத்தி கிண்டிட வேண்டிதான் அப்படின்ற மாதிரி ஆயிருக்குமேன்ற மாதிரி பதட்டத்திலே முடிச்சுக்கிட்டு இருக்க. சார் இவனை விடாதீங்க சார், இவன் எனக்கு என்னமோ வாண்டடாக தான் வந்து இப்படி பண்ண மாதிரி தெரியுது, இவனை பிடிச்சிட்டு போங்க அப்படின்ற மாதிரி மீனாட்சி சொல்ல, சரி மேடம் நாங்கள் பார்த்துக்கிறவன் மேலே சின்னதாக ஒரு கம்ப்ளைண்ட் மட்டும் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி தரன்னு எடுத்துகிட்டு போகிறாங்க. வாடா பெரிய நீ என்ன மைனர் குஞ்சாங்க அப்படின்ற மாதிரி அவனை பிடிச்சி போலீஸ் ஸ்டேஷனில் வந்துட்டு போட்டுறாங்க. அடுத்த சீனில் இன்ஸ்பெக்டர் வந்துட்டு கார்த்திக் தான் கால் பண்ணுறாங்க. நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறாங்க. இந்த மாதிரி உங்கள் அண்ணிக்கிட்டே அம்மா கிட்டையும் தகராறு பண்ணவே எனக்கு என்னமோ வாண்டடாக அவங்க வந்துட்டு வம்பிழுத்த மாதிரியே தெரியுது, கையில் கத்தியெல்லாம் வேற வச்சிருந்தான் அப்படின்ற மாதிரி சொன்னதுமே கார்த்தி வந்துட்டு யோசித்து பார்க்குறாங்க. தீபாவை சொல்லியிருப்பாங்களா என்ன ஒருத்தர் வாண்டடாக வந்துட்டு கொலை பண்ண வந்தாங்க, அவனு இப்படி தான் இடிக்கிற மாதிரி வந்தா அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்களா, அதை யோசித்து பார்க்குறாங்க. சரி இருங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் நாங்கள் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி ஸ்ட்ரெயிட்டாக இங்கே போலீஸ் ஸ்டேஷன் வர்ற மாதிரி தான் காமிச்சிட்டு இருக்காங்க. அவனை லாக்கப்புக்குள்ளே போட்டு இருறா உனக்கு இருக்கு கொஞ்ச நேரத்தில் அப்படின்னு சொல்லி, சார் நான் எந்த தப்புமே பண்ணலை சார், சொன்னால் நம்புங்க சார், தெரியாமல் மிடிச்சிட்டேன் சார் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் கத்தி கதறிட்டு இருக்க. இந்த பக்கம் கார்த்தி வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன் வந்துடுறாங்க. வந்ததுமே இங்கே பாருங்க கார்த்தி இவனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, டேய் நீ தானே இது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி பார்த்து வந்து ஷாக் ஆகுறாங்க. தீபா சொன்னது யோசித்து பார்க்குறாங்க. சார் என்னை குத்த பார்த்தது இவன் தான் அப்படின்னு சொன்னதுமே ஓடி இருப்பான்ல, அதை பார்த்ததுமே இவனே தான் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. டேய் என்னமோ வந்துட்டு யாருனே தெரியாது சும்மா தான் இடிக்க வந்தேன் அப்படி இப்படின்ட்டு இப்போ இவ்வளோ பெரிய வேலை பார்த்து வச்சிருக்கியா, சொல்லிடா யார் பேச்சை கேட்டால் அந்த பொண்ணை கத்தியால் குத்த வந்தேன், இப்போ சொல்கிறியா இல்லையா அப்படின்னு கேட்க, ஐயோ எனக்கு தெரியாதுங்க, சும்மா வந்துட்டு ஒரு பிரச்சனையில் அந்த மாதிரி நடந்துருச்சு, மற்றபடி எனக்கு வந்துட்டு இவங்க யாருன்னு கூட தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறேன். என்ன நடிக்கிறியா, இங்கே பாரு நான் வந்துட்டு சாஃப்டாக கேட்குறப்ப சொல்லிடு, இல்லைனா என்னோட விசாரணையே வேற மாதிரி இருக்கும், என்னை பற்றி தெரியாதுல உனக்கு, வந்தேன்னு வச்சுக்கோ தோலை துண்டாக கலட்டிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியோட ஃப்ரெண்டு அந்த போலீஸ்காரர் இருக்கார்ல அவர் வந்துட்டு மிரட்டா, சார் சொன்னால் நம்புங்க சார் அப்படின்ற மாதிரி முழிச்சுட்டே இருக்க. கார்த்தி சொல்கிறாங்க கண்டிப்பாக இவனுக்கு பின்னாடி யாரோ இருக்காங்க, அவங்க சொல்லி தான் வந்துட்டு இப்படிலாம் பண்ணியிருக்கான், வாண்டடாக எங்கள் ஃபேமிலியில் உள்ளவங்க மேலேயே வந்துட்டு வம்பிழுத்துருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு யோசித்துட்டு இருக்க. கரெக்டாக வந்துட்டு அவன் சார் அது வந்து அப்படின்னு சொல்ல, டேய் சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு கை ஓங்குறாங்க. சொல்ல போகிற நேரத்தில் குறுக்க இந்த கௌசிக் வந்தா அப்படின்ற மாதிரி ரம்யா வந்துட்டு பதட்டமாக எட்டி பார்க்குறாங்க. கார்த்தியும் இன்ஸ்பெக்டர் வந்துட்டு திரும்பி பார்க்குறாங்க. கார்த்தி வந்துட்டு ஒரு மாதிரி யோசனையில் நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஷாக் ஆகி போய் ரம்யாவை பார்த்துக்கிட்டு இருக்க. ஐயோ இந்த டைசீஸ் ஆகாத டைவான் நாட்டு கோழி வேற அடிக்கடி வந்து தொந்தரவு பண்ணுதப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அவன் வந்துட்டு ரம்யாவை பார்த்து அவனும் ஷாக் ஆகி போய் நின்றுக்கிட்டு இருக்கான். இந்த மேடத்துக்கண்ணிலையா சிக்கணும், ஐயோ ஊரை விட்டே போக சொன்னாங்களே இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒவ்வொருத்தங்க அவங்களுக்குள்ள மைண்ட் வைஸில் பேசிகிட்டு இருக்கு. அதோட பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோமோ வந்துட்டு முடிஞ்சிருது. நம்ம எல்லாம் வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணோம் அவ்வளோதான் போச்சு ரம்யா பேரை சொல்ல போகிறா அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் குறுக்க வந்துட்டு இப்படி வந்து இந்த ரம்யா நாக்குப்பூச்சி கெடுக்கும்னு நினச்சி கூட பார்க்கவே இல்லை. ஆனால் அவன் வந்துட்டு உண்மையை சொல்லுவான்னு சொல்லிட்டு தெரியல. இவங்க எவ்வளோதான் மிரட்டி ரம்யா பக்கத்துலேயே வச்சுட்டு அவளை வந்துட்டு உண்மையை சொல்லுவானா, எனக்கு தெரிஞ்சு நான் சும்மா தான் பண்ணேன் அப்படின்ற மாதிரியே சொல்லுவான். இனிமேல் வந்துட்டு கார்த்தியா பின்னாடி ரம்யாவை பற்றி கண்டுபிடிச்சாதான் உண்டு. அதுல மக்களே அப்படியே வந்துட்டு கார்த்தி கேட்டாலும் வைங்க, இல்லை நீங்கள் இந்த பக்கமாக வந்தீங்க பிரச்சனையாக இருக்குமோ அப்படின்றதுக்காண்டி தான் உங்களுக்காண்டி தான் சப்போர்ட்டுக்கு வந்து அப்படின்ற மாதிரி ரம்யா வந்துட்டு பல ஆக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போது கார்த்திக்குரிய ஒரு நம்பிக்கை பாத்திரமா இல்லை வந்துட்டு ரம்யா மாறுறாங்க. எவ்வளவு தேய்ச்சாலும் அவ்வளோதான் வெளுக்காத மாதிரி அப்படி ஒரு பிரகாசமான பாத்திரமா கார்த்திக்கிட்ட தன்னை வெளிப்படுத்திக்கணும் அப்படின்றதுக்காண்டி எவ்வளோ நல்லது. ஐயோ இது வெரி டேஞ்சரஸ் போலையே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ரம்யா கேரக்டரு. ஆனால் ரம்யா யோசித்ததை வச்சு பார்த்தீங்கன்னா சீக்கிரம் நம்ம செஞ்சு முடிக்க வேண்டியதை செஞ்சு முடிச்சிடணும், இல்லாட்டினா அவ்வளோதான் கார்த்தியோட சந்தேகம் நம்ம பக்கம் வந்துட்டு திரும்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்ததை பார்த்தா கார்த்தி அந்த ட்ரிப்பில் தான் ஏதோ பயங்கரமாக வந்துட்டு பிளான் பண்ண போகுது. அது மூலயமா அபிராமியும் ஃபேமிலியில் உள்ளவங்க கைக்குள்ளே போட்டு தீபாவை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புறதுக்கு பயங்கர வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி பக்காவாக ஏதோ பிளான் போட்டு வச்சிருக்கு. சரி நீங்கள் இந்த ப்ரோமோ பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.